இன்னைக்கு இந்த வீடியோல ஈவென்ட்ஸ்னா என்ன? அது எப்படி ரியல் டைமா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ கன்டின்யூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெலிகேட்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இத பத்தி தெரியலன்னா ஆல்ரெடி அது சம்பந்தமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அத பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. சரிங்களா? ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் எ நோட்டிஃபிகேஷன் மெக்கானிசம் தட் டிபெண்ட்ஸ் ஆன் டெலிகேட். ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டெலிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. டெலிகேட்ட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மெத்தட் அப்படிங்கிறது தேவை. ஒரு ASP.NET அப்ளிகேஷன்லயோ, விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பட்டன் கிளிக் ஈவென்ட், டிராப் டவுன் சேஞ்ச் ஈவென்ட், டெக்ஸ்ட் பாக்ஸ் சேஞ்ச் ஈவென்ட் அப்படிங்கிறத குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த ஈவென்ட் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும்போது பேக்கிரவுண்ட்ல சீரிஸ் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் டெலிகேட்ட பயன்படுத்தி. சரிங்களா? இந்த ஈவென்ட் மூலமா ஒரு கிளாஸ்ல இருந்து மற்ற கிளாஸுக்கு வந்து நம்ம நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறத சென்ட் பண்ண முடியும். இங்க சோர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது பப்ளிஷர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். டார்கெட் கிளாஸஸ் சப்ஸ்கிரைபர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பப்ளிஷர் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டெமோ காட்டும் போது நல்லா புரியும். சி ஷார்ப்ல அப்சர்வர் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சரிங்களா? அந்த அப்சர்வர் பேட்டர்ன் அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஈவென்ட் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் கிடைச்சிருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு பிராக்டிகலா இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி நல்லா புரியும். இந்த ஈவென்ட் டெமோ காட்டுறதுக்காக ஒரு பிராக்டிகல் யூஸ் கேஸ் என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு தொகுதியில ஒரு எலக்ஷன் நடக்கு. எலக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு எலக்ஷன் ஆபீசர்ஸ் அந்த வோட்டிங் கவுண்ட் அப்படிங்கிறத நடத்துவாங்க. வோட்டிங் கவுண்ட் பண்ண இமிடியேட்டா ரியல் டைம் டேட்டா அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆபீஸுக்கு அப்டேட் ஆகணும். ஸ்டேட் ஹெட் ஆபீஸுக்கு அப்டேட் ஆகணும். யூனியன் ஹெட் ஆபீஸுக்கு அப்டேட் ஆகணும். அதாவது 1 ஹவர்ஸுக்கு ஒன்ஸோ இல்லைன்னா ஹாஃப் அன் ஹவர்ஸுக்கு ஒன்ஸோ இந்த எலெக்ஷன் ஆபீசர் வோட்டிங் கவுண்ட்டை அப்டேட் பண்ணும்போது இந்த 3 இடத்துலயும் இமிடியேட்டா அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? எலக்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்சைட் தட் கிளாஸ் 2 வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். தொகுதி நேம் அசைன் பண்றதுக்காக ஒரு வேரியபிளும், வோட்டிங் கவுண்ட் அசைன் பண்றதுக்காக ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிட்டு, அந்த வேல்யூ அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து இனிஷியலைஸ் பண்றோம். சரிங்களா? இனிஷியலைஸ் பண்ண பிறகு செட் மெத்தட் மூலமா அந்த வேல்யூ அப்படிங்கிறத என்கேப்சுலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த கிளாஸ் என்ன சொல்லுவோம்னா, பப்ளிஷர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த பப்ளிஷர் கிளாஸ் மூலமா நம்ம நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறத 3 கிளாஸுக்கு அனுப்பணும். டிஸ்ட்ரிக்ட் கிளாஸுக்கு அனுப்பணும், ஸ்டேட் கிளாஸுக்கு அனுப்பணும், யூனியன் கிளாஸுக்கு அனுப்பணும். சரிங்களா? அந்த கிளாஸுக்கு இன்சைடு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, டிஃபரெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் கிளாஸுக்கு இன்சைடு வந்து அப்டேட் டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த மெத்தட்ல வந்து 3 இன்புட் பாராமீட்டர் எடுத்துக்குது. சரிங்களா? சென்டர் ஆப்ஜெக்ட் ஒரு இன்புட் பாராமீட்டர், தொகுதி நேமு, தென் நியூ வோட்டிங் கவுண்ட். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சிம்பிளா நம்ம என்ன பண்றோம்? பிரிண்ட் பண்றோம். ஸ்டேட் கிளாஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, அப்டேட் டு ஸ்டேட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். நம்ம அந்த டேட்டா அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றோம். யூனியன் கிளாஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, அப்டேட் டு யூனியன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட்ல வரக்கூடிய இன்புட் பாராமீட்டர் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த மெத்தடெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஈவென்ட்ட பேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னா, இந்த மெத்தட பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு டெலிகேட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். அந்த டெலிகேட்ட எங்க கிரியேட் பண்ணுவீங்கன்னா, எலக்ஷன் கிளாஸ் அதாவது பப்ளிஷர் கிளாஸுக்கு மேல வந்து பப்ளிக் டெலிகேட் வாய்ட் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப்ல வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்ட் ஹேண்ட்லர் அப்படிங்கிற ஒரு டெலிகேட்ட கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த டெலிகேட்ல இருக்கக்கூடிய இன்புட் பாராமீட்டரும் 3 சப்ஸ்கிரைபர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தடுக்கான இன்புட் பாராமீட்டரும் மேட்ச் ஆகணும். அதாவது வாய்ட் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப் மேட்ச் ஆகுது. இன்புட் பாராமீட்டரும் மேட்ச் ஆகுது. அப்படி மேட்ச் ஆனா மட்டும்தான் இந்த டெலிகேட் அப்படிங்கிறது இந்த மெத்தட ஜாயின் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட்டிங் ஆஃப் த வீடியோல சொல்லியிருப்போம். டெலிகேட் பத்தி தெரியலன்னா அது சம்பந்தமான வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? இப்போ இந்த டெலிகேட் பாயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட இன்வோக் பண்றதுக்காக நம்ம ஒரு ஈவென்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். எப்படி ஈவென்ட் கிரியேட் பண்றதுன்னா, பப்ளிக் ஈவென்ட் அப்படிங்கிற கீவேர்ட பயன்படுத்தி இருக்கணும். வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச் ஹேண்ட்லர் அப்படிங்கிறது டெலிகேட்ல என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த சேம் நேம கொடுத்துட்டு தென் ஃபைனலா ஈவென்ட்டுக்கு என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்துருக்கிறோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மீனிங்ஃபுல்லான நேம கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஈவென்ட்ட ரைஸ் பண்றதுக்காக ஆன் வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்ப இந்த மெத்தட பார்த்தீங்கன்னா, ஆன் வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு இது ஒண்ணுமே இல்ல. இங்க வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு அப்படிங்கிற ஈவென்ட் நேம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஈவென்ட் நேமுக்கு முன்னாடி ஆன்னு போட்டீங்கன்னா என்ன மீனிங்ன்னு, இந்த ஈவென்ட்டுக்கான வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு அப்படிங்கிற மெத்தட கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அதுல 2 இன்புட் பாராமீட்டர பாஸ் பண்றோம். சரிங்களா? பாஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா, அந்த வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு அப்படிங்கிற இந்த ஈவென்ட்ட என்ன பண்றோம்? ரைஸ் பண்றோம். அதாவது கொஸ்டின் மார்க் போட்டு டாட் இன்வோக்ன்னு சொல்லி ரைஸ் பண்றோம். ரைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த டெலிகேட் வழியா அந்த 3 மெத்தடும் சரிங்களா? அந்த டெலிகேட் என்னென்ன மெத்தட்லாம் பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த மெத்தட் எல்லாமே ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, எப்படி இந்த ஈவென்ட்ட ரைஸ் பண்றது? எப்போ இந்த ஈவென்ட்ட ரைஸ் பண்ணணும்? வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச் ஆகும்போது தானே இந்த ஈவென்ட்ட நம்ம ரைஸ் பண்ணணும். வோட்டிங் கவுண்ட் அப்படிங்கிற என்கேப்சுலேட் மெத்தட நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு இந்த வோட்டிங் கவுண்ட் மாறும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆன் வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு அப்படிங்கிற மெத்தட கால் பண்ணணும். இந்த மெத்தட என்ன பண்ணி விட்டுறோம்னா, அந்த ஈவென்ட் ரைஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஆன் வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு அப்படிங்கிற மெத்தட கால் பண்ணிட்டு, அதுக்கு என்ன இன்புட் பாராமீட்டர்லாம் தேவை? தொகுதி இன்புட் தொகுதி நேம் என்னன்னு சொல்லி இன்புட் பாராமீட்டர் தேவை. தென் இந்த வேல்யூ. ஸோ வோட்டிங் கவுண்ட் வேல்யூ என்னவோ அதுவும் இன்புட் பாராமீட்டர் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான பப்ளிஷர் கிளாஸும் ரெடி, சப்ஸ்கிரைபர் கிளாஸும் ரெடி. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரோக்ராம்.cs ஃபைல ஓப்பன் பண்ணிட்டு, அதுல இருக்கக்கூடிய மெயின் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இந்த எலக்ஷனுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? கிரியேட் பண்ணிட்டு, அதுல 2 இன்புட் வேல்யூவை கன்ஸ்ட்ரக்டர் வழியா பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் தொகுதி நேம் திருநெல்வேலின்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டு, ஸ்டார்டிங்ல கண்டிப்பா கவுண்ட் அப்படிங்கிறது 0ன்னு தான் இருக்கும். சரிங்களா? 0ன்னு இருக்கு. அதுல என்ன பண்றோம்னா, இந்த ஆப்ஜெக்ட்ல வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு அப்படிங்கிற ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, அப்டேட் டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மெத்தட ஆட் பண்றோம். தென் அப்டேட் டு ஸ்டேட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மெத்தட ஆட் பண்றோம். தென் அப்டேட் டு யூனியன் ஆஃபீஸ் அப்படிங்கிற மெத்தட ஆட் பண்ணிட்டு லைன் நம்பர் 22ல தான் ஆக்சுவலா வோட்டிங் கவுண்ட் வேல்யூவை மாத்துறோம். ஃபர்ஸ்ட் 0ன்னு இருந்த வேல்யூ 1121 அப்படிங்கிற வேல்யூவா மாறுது. மாறும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் எல்லா இடமும் பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்க எல்லாமே பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுது. லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் வழியா ஃபர்ஸ்ட் தொகுதி நேமும் ஸ்டார்டிங்ல என்ன கவுண்ட் இருக்குதோ அந்த வேல்யூவும் அசைன் ஆயிடுச்சு. தென் வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு ஈவென்ட்ல வந்து இந்த 3 மெத்தடையுமே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு இந்த லைன் நம்பர் 22ல 1121 அப்படிங்கிற கவுண்ட்டை நம்ம மாத்தும் போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இங்க வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்ல ஆன் வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு அப்படிங்கிற மெத்தடு கால் ஆகுது. இந்த மெத்தடு இந்த ஈவென்ட்ட ரைஸ் பண்ணுது. எந்த ஈவென்ட்ட ரைஸ் பண்ணுதுன்னா, வோட்டிங் கவுண்ட் சேஞ்ச்டு அப்படிங்கிற ஈவென்ட்ட ரைஸ் பண்றது மூலமா ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு? அந்த டிஸ்ட்ரிக்ட் மெத்தடு பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா, அப்டேட் டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மெத்தடு கால் ஆகி அதுக்குண்டான மெத்தடு பிரிண்ட் ஆயிடுச்சு. இன்னும் நிக்கல. ஏன்னா அது ஈவென்ட் ஃபயர் ஆயிருக்கு. அந்த ஈவென்ட்ல அட்டாச் பண்ணி இருக்கக்கூடிய டெலிகேட் மூலமா என்னென்ன மெத்தட்லாம் இன்வோக் பண்ணணுமோ எல்லா மெத்தடும் இன்வோக் ஆன பிறகுதான் என்ன ஆகும்? அது ஸ்டாப் ஆகும். சரிங்களா? இப்ப என்ன ஆகும்னா, அடுத்தது ஸ்டேட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட் கால் ஆகும். தென் யூனியன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது கால் ஆகும். அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 மெத்தடும் கால் ஆகி 3 மெத்தட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படிங்கிறத நீங்க கன்சோல்ல அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பார்க்க முடியுது. இப்போ என்ன பண்றோம்னா, இன்னும் ஸ்டாப் பண்ணல. program.cs ஃபைல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்றோம்? அடுத்தது வோட்டிங் கவுண்ட்ட மாத்துறோம். 1121ல இருந்து 3450 அப்படின்னு சொல்லி மாத்துறோம். சேம் அகைன் அந்த 3 மெத்தடும் இன்வோக் ஆகும். சரிங்களா? 3 மெத்தட் இன்வோக் ஆகும். இன்வோக் ஆகி முடிச்ச பிறகு நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அவுட்புட் பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா அவுட்புட்டுமே நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பார்க்க முடியுது. தென் ஃபைனலா நம்ம என்ன நிப்பாட்டல. இன்னும் அடுத்தது லைன் நம்பர் 28ல என்ன பண்றோம்னா, கவுண்ட்ட 8150 அப்படின்னு சொல்லி மாத்துறோம். அப்பவுமே என்ன ஆகும்? இந்த சீரிஸ் ஆஃப் மெத்தட் எல்லாமே இன்வோக் ஆகும். இப்போ உங்களுக்கு எப்படி ரியல் டைமா அந்த ஈவென்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்றது, எப்படி அதை யூஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.